விஜய் டிவில ஒளிபரப்பாகிற சீரியல்ல எப்பயுமே ஒரு பரபரப்போட வச்சுக்கிற சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் தான். அந்த வகையில சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னிய எபிசோடும் அதே பரபரப்போட தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் தனக்கு வட வைக்கல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அங்க நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா ஒரு வடைக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே?" அப்படிங்கும்பொழுது, அங்க ரவியும் வந்துடுறாப்புல. "ஏன்டா வடை தீந்து போச்சுடா. இப்ப தான்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஏன்டா பிரச்சனை பண்ற? கடன உடனெல்லாம் வாங்கி தான் இந்த கல்யாணத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வேறயா பிரச்சனைய கிளப்பி விட்றாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, வடை அங்க வந்துருது. "இந்தாடா ஒரு வடைக்கு 2 வடையா வச்சுக்க" அப்படின்னு வச்ச உடனே, "உன் அண்ணனுக்கு 2 வடை தானா? இன்னொரு வடை சேர்த்து வைக்க மாட்டியான்னு?" அங்கேயும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டுட்டு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம மனோஜ். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம்லாம் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளை அருண் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த பக்கம் சீதா அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மீனா மாலையெல்லாம் ரெடி பண்ணி 2 பேத்துக்கும் குடுத்து விடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, நம்ம முத்துவும், செல்வமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம அருணோட கூடவே இருக்கிற ஃப்ரெண்டும் வந்துடுறாரு. தன்னோட மனைவியோட தான் வராப்புல. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரும் வந்திருக்கிறாப்புல. இப்ப நம்ம அருணோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவனுக்கு 2வது கல்யாணம் அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து த அருண் அருணோட ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. ஸோ என்னன்னு தெரியாம, என்ன 2வது கல்யாணம்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கும் போறாரே அப்படின்னு அவங்க மனைவி பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் அத ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே மண்டபம் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயி கடைசியா மீனா காதுக்கும் இது போகுது. ஆனா மீனா இருந்துகிட்டு, "இந்த கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன். ஏற்கனவே அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அத தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு மீனா வந்து சொல்லி சமாளிச்சர்றாங்க. ஆனா இந்த விஷயம் முத்து காதுக்கு போனா சும்மா இருப்பாப்லயா? அவரு நேரா ஸ்டேஜுக்கே வந்து, "அருண வெளியில வாடா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலயும், "இது உனக்கு 2வது கல்யாணமா? ஏற்கனவே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி ஏமாத்திப்புட்டு, இப்ப என் சீதா வாழ்க்கைய நீ வந்து வீணாக்க பார்க்குறியா?" அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு கல்யாணம் நடந்தது உண்மதான். அந்த கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா, சீதாவோட தான் நடந்துச்சு அப்படின்னு அருண் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே, "பாத்தியா முத்து, பாத்தியா மீனா, இவன் எப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு" நம்ம சீதா மீனாவ பார்த்தே நம்ம முத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.